இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் செஷன். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் என்டையர் சிக்ஷா பை ஸ்வாதிகா, இமென்ஸ் பிளஷர் அண்ட் ப்ரிவிலேஜ் இன் வெல்கமிங். ஒஃபீஷியலாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வெரி டெடிகேட்டட் அண்ட் பேஷனேட் சர்வீஸ் கொடுத்து ரிட்டையர் ஆன ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் டெப்டி கலெக்டர் சார் இருக்கார் நம்ம கூட. ஹீ சர்வ் த டிபார்ட்மெண்ட் ஃபார் மோர் தென் 30+ years அண்ட் ஒஃபிஷியலா ஹியர் ஹீஸ் அட் சிக்ஷா அப்படின்னு நினைக்கும் போதே இட் ஃபீல் ஸோ ஹாப்பி, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா, ரொம்ப ப்ளஷரா, ரொம்ப ஆனர்டா ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்னன்னா இப்போ சார்ன்னு சொல்லவே வரமாட்டேங்குது, ஒஃபிஷியலாக சார்ன்னு 2 தடவை சொல்லிட்டேன். ஸோ அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் அ பெரிய பெரிய ப்ளஷர் அண்ட் ரொம்ப பெரிய ஹானர். ஸோ அங்கிள் ஆக்சுவலாக வந்து மிஸ்டர் ஹைதர் அலி, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டெப்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. அண்ட் த்ரூ அவுட் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இன்னுமே சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஹி சர்விங் த சொசைட்டி பேக் இன் சோ மெனி பாசிபிள் வேஸ். ஸோ அவர் வந்து சர்வீஸ்ல இருந்திருக்காரு, சர்வீஸ்க்கு எக்ஸெப்ஷனலா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ்ட். நம்மளோட வயசு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஜாஸ்தி வயசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அபவுட் தமிழ்நாடு கவர்மெண்ட், அபவுட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஸோ ஹீஸ் ஹியர் டு ஷேர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இஸ் அ கிரேட் ரைட்டர், பயங்கர பிரம்மாண்டமா எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அண்ட் பயங்கரமா பேசக்கூடிய ஒருத்தர் அண்ட் ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் பர்சன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அங்கிள் இன்னைக்கு அகாடமி வந்ததே இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபீலிங். அதை தாண்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். 3 மணி நேரம் கூட பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் கேப் இல்லாம பேசுவேன் நான். பட் இன்னைக்கு ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கிற மாதிரி இட்ஸ் சச் அ ஸ்பெஷல் அக்கேஷன். அண்ட் ரொம்ப எமோஷனல் கனெக்ட் என்ன அப்படின்னா, சிக்ஷா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 or 3 times எங்க அப்பா வந்திருக்காரு அகாடமிக்கு. ஒரு 2 to 3 times வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்தா அங்க முன்னாடி வந்து நந்தினி கிட்ட பேசிட்டு அங்கிருந்து ஏதாவது ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்ப என்ன ஃபீல் வருமோ அதே சேம் ஃபீல் எனக்கு அகாடமி அங்கிள் வந்தப்போ. இட்ஸ் லைக் அவர் வரேன்னு எனக்கு ஒரு முந்தா நேத்து சொல்லும் போதுல இருந்து ஐ மீன் cloud9 தான். ஓகே அங்கிள் அகாடமி வராரு அப்படின்னு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி எமோஷனல் திங். ஏன் இவ்வளோ எமோஷனல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு நான் கடைசியில சொல்லும் போது உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிரும் ஏன்னு. ஸோ apart from his official service, அவர் ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர், அதெல்லாம் தாண்டி as a person he is a person with so many life lessons, நிறைய வேல்யூஸ். அவர் ஒரு தடவை அவர்கிட்ட பேசும்போது ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப் கிடைக்கும், ஒரு புது கான்செப்ட் கிடைக்கும் ஃபார் அஸ். எங்களுக்கு அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும் போது ஏதாவது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா போற போக்குல அது நம்ம தெளிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாம ஏதாவது ஒன்று தெளிச்சிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சன் அங்கிள். ஸோ அண்ட் லாஸ்டா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிக்ஷாக்கு ரொம்ப ரொம்ப சிக்ஷாவே என்ன தவிர யாரோடது அப்படின்னு கேட்டா யாரு சொல்லுவீங்க? ஐ திங்க் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஈஸிலி டெல். ஒரு ஆஃபீஸரோடது அப்படின்னு சிக்ஷா அப்படின்னா நீங்க எந்த ஆஃபீஸரோட கனெக்ட் பண்ணுவீங்க? சேகர் சார் அடுத்து. ஓகே, மியூட்ல இருக்காங்களா அன்மியூட்ல இருக்காங்களா? ஐ திங்க் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணிடுவாங்க உடனே. மனாசர் மேடமா? ஓகே ஓகே. ஸோ எந்த ப்ரையர் இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, யார் வரா என்னன்னா தெரியாது. ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர் சார் வராரு, ஒரு செஷன் இருக்குன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலி நம்ம ஆர் ஓன் ஆஃபீஸர் மனாசர் ஹலிமா மேடமோட அப்பா. ஸோ இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ், அவருக்கு அப்பானா எனக்கு அப்பா, அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ மேடமை உருவாக்குன மேடமே ரொம்ப இன்ஸ்பைரிங். மனாசர் மேடம்க்கு இங்கே ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. மனாசர் மேடம் செஷன்ஸ் அப்படின்னா இட் பி ஓவர் க்ரௌடட் தான். ஸோ இமேஜின் டானுக்கே டானுடாங்கிற மாதிரி மனாசர் அலிமாவோட ஃபாதர். ஸோ இட் மேக்ஸ் இன்னும் த ஸ்பெஷல் மேக்ஸ் செஷன் பிகம்ஸ் மோர் ஸ்பெஷல். அண்ட் அங்கிளோட பேர் வந்து நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் ஹைதர் அலி, ஆனா மனாசிர் ஹலீமா, அந்த ஹலீமா அங்கிளோட அம்மா பேரு. ஸோ அங்கிள் ரைட்ஸ் புக்ஸ் இன் த நேம் ஆஃப் ஹலீமா. ஓகே, நான் சொன்னேன்ல, அப்பார்ட் ஃப்ரம் சர்வீஸ், அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், அதெல்லாம் தாண்டி லைஃப் லெசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்க பேசவே வேண்டாம். அவங்க அம்மாவோட பேர் ஹலீமா, அவங்க பொண்ணுக்கு அதே பேர் தான், மனாசிர் ஹலீமா. அங்கிள் எழுதுற புக்ஸ் பேர் எல்லாமே வந்து ஹலீமாங்கிற பேர்ல எழுதுறாங்க. ஸோ த ரெஸ்பெக்ட் ஃபார் விமென், த ரெஸ்பெக்ட் ஃபார் மதர்ஹுட், த ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர் சில்ட்ரன்,
எங்களை வரைக்கும் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஹி ட்ரீட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் லைக் ஜெம்ஸ். நாங்கெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் கோல்டு மாதிரி, அந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நீங்க யூ கோயிங் டு லிசன் டு அ பர்சன் ஒன் ஆஃப் அ கைண்ட். இது மாதிரி ஒரு பர்சன்லாம் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட் அவுட். இப்பதான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க அதோட ஃபாஸ்டா இருக்கீங்க அங்கிள். ஐ திங்க் இந்த டிட்டர்மினேஷன் தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நாங்க மனாட்ட பாக்குறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபாஸ்ட், கம்ப்ளீட்லி டிரைவன் பை ஆட்டிடியூட், கம்ப்ளீட்லி ட்ரிவன் பை பேஷன், கம்ப்ளீட்லி ட்ரிவன் பை பர்பஸ். அந்த மாதிரி ஒரு ஓகே, யாராவது ஒருத்தரை மேல தூக்கி வச்சு அவங்க அவங்க பண்றதுல ஒரு 10% பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு தோணும்ல சில காட்லி ஃபிகர்ஸ், சில ஃபாதர்லி ஃபிகர்ஸ். So one of a kind தான் uncle. So I'm very honored uncle. Thank you for coming. Thank you. அஃபீஷியலா சொல்லணும்னு தோணுது, அன்அஃபீஷியலா அங்கிள் நீங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் லைக் ஒரு டியூட்டியும் கூட. அங்கிள் கோயம்புத்தூர் வரும்போது என்னை பார்க்காம போனா நான் பயங்கர பிரச்சனை பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஸோ ஆனர்ட் அங்கிள். நானே பேசிட்டு இருக்கிறத விட ஐ திங்க் தேர் ஆல் வெயிட்டிங் டு லிசன் டு யூ. நீங்க யூ கேன் கேரி ஆன் அங்கிள். பேசுறீங்களா? உங்களுக்கு எது ஓகேனாலும் ஓகே. எப்படி போடுறது? இல்ல இல்ல இருக்கட்டும். இல்ல இல்ல ஒரு ஹேட். பேசலாம்ல? எஸ் சார், பேசலாம் சார். ஒரு 1000 கூட்டங்கள்ல பேசியிருப்பேன். இதுக்கு 1000க்கு மேலதான். குட் மார்னிங் சார். எது எது சரின்னு ஏன் இதை இப்ப சொல்றேன்னா, அது ஒரு பெருமிதத்துக்காக அல்ல. முத தடவையா இந்த நவீன தொழில்நுட்பங்களோட பேசுற மேடை இது. ஒரு எப்பவுமே அண்மையில நான் கடைசியாக படிச்ச ரொம்ப சுவையான புத்தகம் கடைசினாக போன வாரம், பேசாத பேச்செல்லாம், தமிழ்ச்செல்வன் என்கின்ற மிக சிறப்பான ஒரு எழுத்த கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தமிழ்ச்செல்வன் நீங்க அறிய வேண்டிய ஒரு எழுத்தாளர். நான் ஃபிக்ஷன் எழுதுவதில் மிக சாலச்சிறந்த பேச்சாளரும் சாலச்சிறந்த சிந்தனையாளர். சாலச்சிறந்தன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல புரியுது அவங்களுக்கு? மிகச்சிறந்தன்னு சொல்லுவோம். அந்த சாலம் வார்த்தையை நான் வலிந்து சொல்றேனாக்கா, இந்த மாதிரி சொற்களை நம்ம தமிழில் இருந்து மறைத்து விடக்கூடாது, மறந்துடவும் கூடாது. நேற்று கூட நான் அங்கே வந்தேன். என்னை குறித்து ஒரு பெரிய பெரிய லாங் இன்ட்ரடக்ஷனை கொடுத்தாங்க அன்புக்குரிய மகள் சுவாதி. இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு விஷயமும் அல்ல. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த சுவாதி இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து பார்க்க வேண்டும். ஏராளமான ப்ராடக்ட் இங்க இருந்து இன்று உருவாகி வருகிறது. நேற்று நான் இங்கே வரும்போது, நான் கோவை மாவட்டத்துக்கு வந்ததனுடைய முக்கிய காரணம், நான் ஏற்கனவே சொன்ன தமிழ்ச்செல்வன் என்பவருடைய 40 ஆண்டுகால எழுத்து பணிகளை பாராட்டி பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் நேற்று ஒரு முழு நாள் செமினார். அவரை கௌரவிக்கக்கூடிய ஒரு முகத்தான். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்பது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்பது பண்பாட்டு கலை, பண்பாடு, கருத்துரிமை போன்ற விஷயங்களில் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் அமைப்பு. நேற்று இங்கு அணிந்து கூடியிருந்தவர்கள் எல்லாம் சிற்பி பாலசுப்ரமணியம், சாகித்ய அகாடமியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வெங்கடேசன், தமிழ் கீழடி போன்ற தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இவை குறித்து பாராளுமன்றத்திலே உரத்து குரல் கொடுக்கக்கூடிய
குறிப்பாக உங்களை போன்றவர்களுக்காக அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். ஏன் அதை எப்படி சொல்கிறேன் என்றால், தமிழகத்தில் நடைபெறக்கூடிய தேர்வுகளில், நடுவண் அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் தமிழ் பகுதி புறக்கணிக்கப்படுகிற போதெல்லாம் அது விண்ணப்ப படிவம் தொடங்கி தமிழ் இல்லாத விண்ணப்ப படிவம், தமிழ் அல்லாத தேர்வு முறை, தமிழ் அல்லாத நேர்காணல், தமிழ் அல்லாத எழுத்து தேர்வு என்று வரும்போதெல்லாம் உடனுக்குடன் தலையீடு செய்து ஒவ்வொரு கட்டத்திலும் அதை மீட்டுருவாக்கம் செய்து தமிழகத்தினுடைய பல லட்சம் போட்டியாளர்களுக்கு தேர்வுகளில் எழுதக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து அதை நடைமுறை சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதுபோன்று விஜயா பதிப்பகம், அதுபோன்று நாஞ்சில் நாடன், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கோவை மாவட்டத்தில் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நாஞ்சில் நாடன் போன்ற, ஆதவன் தீட்சண்யா பொதுச் செயலாளர், மதுக்கு ராமலிங்கம், இப்படி திரளான அறிவு சார்ந்த சான்றோர்கள் சேர்ந்து நடத்தின ஒரு விழாவிலே நானும் நேற்று அதை பார்வையாளராக வந்திருந்தேன். ஏனென்றால் அந்த அமைப்பிலே நான் ஒரு மாநில குழு உறுப்பினர் என்ற அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையாளன் ஒருவனுக்கு சிறப்பாக விழா நடக்கும் போது பங்கேற்பது மூலம் அவருக்கான கௌரவத்தை வளர்க்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு கிடைத்ததாக பெற்றுக்கொண்டேன். என்றால் துறைகள் என்பது, நான் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் என்பதற்காக அல்ல, சமூக செயல்பாட்டாளர். அவர் சேராத, அவர் சிந்திக்காத களமே இல்லை. ஆரம்பகால பணி அவருக்கு இராணுவம். இந்திய தேசியத்தினுடைய இராணுவத்தில் இருந்து எழுத்தாளனாக, பேச்சாளனாக சாத்தியப்படுத்தி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அனைவருக்கும் கல்வி என்கின்ற அறிவொளி இயக்கம் போன்று களத்திலே ஒரு 40 ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்த அந்த நிலையிலே, ஏன் அதை சொல்கின்றேன் என்றால், அவரும் என் போன்று ஒரு அரசு துறையிலே, அஞ்சல் துறையிலே, நடுவண் அரசனுடைய அஞ்சல் துறையிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அதற்கு முன்பு இராணுவம், அதன் பிறகு எழுத்து. இவ்வளவு பெரிய சிந்தனையாளர். எழுதிய பல நூற்களில் ஒன்று எசப்பாட்டு. எசப்பாட்டு என்பது, ஒரு பெண் என்பவள் ஆளுமையாக உருவாகிறாள், அவளுக்குடைய எல்லா வேலைகளையும், எவ்வளவுதான் வேலை செய்தாலும் என்ன செய்வாங்க, நீங்க என்ன பண்றீங்க, நான் துணை ஆட்சியராக இருக்கிறேன், உங்க பொண்ணு, என் பொண்ணு இன்னி ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கிறான், உங்க மனைவி சும்மா இருக்கிறா. அந்த பெண் சும்மாவா இருக்கிறா? இல்லை, அந்த பெண்ணுக்கான உழைப்புக்கான எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்து அதை நடைமுறையிலும் சாத்தியமாக்கக்கூடிய ஒரு சிந்தனை கூட்டம் நேற்று இங்கே இருந்தது. இதிலே நான் பங்கெடுக்கிறேன் என்றால், பொதுவாக என்னை போன்று நிறைய என்னுடைய நண்பர்கள் இந்த மாவட்டத்திலேயே துணை ஆட்சியராக, மாவட்ட வருவாய் அலுவலராக, டிஆர்ஓவாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இங்கே இருக்கிறார்கள். பெருமாள் என்கின்ற ஒரு டிஆர்ஓ, ஜாஃபர் என்கின்ற ஒரு டெப்டி கலெக்டர், நிறைய தோழர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் பார்த்து என்னுடைய நேரத்தை கழிப்பதற்கான விஷயத்தை விட, இது போன்று இளம் தலைமுறையினர் உருவாக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் எப்படி இருக்கிறது, அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக நேற்றே நான் புறப்படலாம். நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு முடிஞ்சிட்டு. இந்த சுவாதி அவர்களிடம் நான் சொன்னது, உங்க செஷனை நான் பார்க்கணும், ஜஸ்ட் பார்க்கணும் தான் வந்து. ஏனென்றால் என் மகள் மனாசிர் ஹலிமா இங்கே வந்து பல மோட்டிவேஷன் டாக்குகள் கொடுக்கக்கூடியவர்கள், வகுப்பு நடத்தக்கூடியவர்கள். அந்த விஷயத்தினோட மட்டுமல்லாமல் ஒரு பாண்ட், ஒரு ஃபேமிலி உறவுகளாக மாறக்கூடியது. அந்த துறையிலே இது போன்று வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை நிறைய என் போன்ற துறைகளிலே பணிபுரிந்து, அதன் பிறகு நான் ரிட்டையர் ஆகி 12வது வருடம் இது. செயல்பாட்டு தன்மைகளை எடுத்துச் செல்கின்றோம் என்றால், முதல் காரணம் நான் பெற்ற அரசு பணி. இன்று நாம் பன்முகத்தன்மையோடு இருப்போம். எழுத்தாளனாக இருக்கிறேன், பேச்சாளனாக இருக்கிறேன், ஆய்வாளனாக இருக்கிறேன்,
கவிஞனாக இருக்கிறேன், பாடலாசிரியராக இருக்கிறேன், இசை ஆல்பங்களை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இத்தனைக்கும் வேறு எப்படி என்றால், எனக்கு உரிய காலத்தில் ஒரு வேலை வாய்ப்பினை, உத்தரவாதமான வேலை வாய்ப்பினை அரசு பணி மூலம், இது போன்று போட்டித் தேர்வுகளின் மூலம் பங்கேற்று அதில் கிடைத்த வாய்ப்பாக கிடைத்த ஒரு அரசு பணி மூலம் என்னை தன்னிறைவுபடுத்தி கொண்டு நான் ஒரு சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பினை சின்ன வயதில் பெற்றுக்கொண்டு வளர 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 நாம் எல்லா வாய்ப்புகளினுடைய எல்லா ஜன்னல்களும் திறக்கப்பட்ட ஒரு சூழலில் அவற்றை கண்டு கண்ணை மூடிக்கொள்ளாமல் அது என்ன, இது ஏது, இது எவ்வாறாக உருவானது என்கின்ற ஒரு தேடலையும் உருவாக்கி கொண்டு பயணித்த போது, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் மாசம் வாங்கின சம்பளம் 304 ரூபா 60 காசு. நான் அங்கிருந்து ஒரு ஷேர் ஆட்டோ வாங்கி எடுத்துட்டு வரதா இருந்தாலும் 200 ரூபா கேட்போம். மாதம் என்னுடைய ஊதியம் 304 ரூபா 60 காசு. அதை என்னுடைய சின்ன டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். இவ்வளோ போல ஒரு டைரி, அப்பெல்லாம் வந்து டைரி எழுதக்கூடிய பழக்கம் உண்டு. ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் டீனேஜ் உங்களை மாதிரி ஏஜில் என்னது, அப்போ உள்ள ரொமான்ஸை எழுதுவோம், அப்போ நாங்கள் ரசித்த பாடல்களை எழுதுவோம், அப்போ எங்களுடைய அபிமான நடிகைகளை குறிப்புகள் எழுதுவோம். ஆனால் என் தரத்தில் உள்ள எல்லார்ட்டையும் அந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு பகுதி என்னுடைய வாழ்க்கையை நான் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டே இருந்தேன். போன மாதம் எனக்கு நான் பணியில் சேர்ந்த ஒரு நாள் வந்தது, 7/6/76. நீங்களும் பிறக்கையில் அப்போ சுவாதியும் பிறக்கையில். அந்த டைரி குறிப்பை எடுத்து பார்க்குற டைமில் அதில் எழுதி இருக்கிறேன், பணியில் சேர்ந்த அந்த அனுபவத்தையும் முதல் மாதம் பெற்ற ஊதியத்தையும் பெறுகிறேன். இது என்பது நான் எதுக்கு சொல்கின்றேன் என்றால், இது ஒரு காமெடியாக தெரியும். ஆனால் இது போன்ற பழக்கங்கள் இருக்கும்போது, பாடங்களை படிக்கும் போதும் அந்த குறிப்பு எழுதுவது, இன்று நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன், இன்று இந்த விஷயத்திற்காக நான் பதிவு செய்து கொள்கிறேன் என்போது, ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த டைரி என் கையில் கிடைக்குது. எங்கள் வீட்டில் இருந்தது, அதை சேகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுகிற டைமில் அந்த டைரியை செராக்ஸ் எடுத்து போட்டுரு. அப்போ என் பொண்ணு அப்பவும் என்ன சொல்கிறான்னா, பாப்பா மனசர் ஹலிமா, உங்களுடைய ஆங்கிலம் அப்பொழுதே இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அப்போ டைரியை ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறேன், ஜாயின் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணம் என்னவென்றால், கல்லூரி படிப்பு படிக்கும்போது வெறும் படிப்புகளோடு நின்று விடாமல் தேடுவது. அப்போ மிக பிரபல்யமான, இந்திய அளவிலேயே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த நாளிதழ்கள் த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், மட்டுமல்ல மேகசின்ஸில் த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, இப்போ வரலன்னு நினைக்கிறேன், இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குல்தீப் நாயர்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபல்யமான எழுத்தாளர். த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பெருசாக இருக்கும், அப்படி கல்லூரி மேகசின் மாதிரி இருக்கும். த பிளிட்ஸ், K.A. அப்பாஸ் என்கின்ற உலகத்தரம் வாய்ந்த எழுத்தாளர்கள் நான் சொல்லக்கூடிய 2 பேரும். நான் அப்போது அதை வாசிக்கக்கூடிய டைமில் கல்லூரி மாணவன், தமிழ் வழியில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் பிளிட்ஸையும் த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியும் தினசரி நூலகத்திற்கு செல்வோம், சாயங்காலம் போவோம். போய் அதை பார்க்குற டைமில் ஆனந்தவுடன் படிப்போம், குமுதத்தில் இருக்கக்கூடிய அன்றைய திரை நட்சத்திரங்களுடைய படங்களை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஆனால் எதுக்கு இந்த பிளிட்ஸு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னா, என்னடா பெரிய படிக்க முடியாத ஒன்றுமா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக அப்போ சேர்ந்துருக்கிறோம், தமிழ் மீடியத்திலேருந்து பியூசி பேட்டர்ன். எங்கள் ப்ரொஃபஸரெல்லாம் அப்படி வகுப்பு நடத்துவார். நாள் வகுப்பு நடத்துகிற டைமில் நான் எல்லாமே சிலபஸுக்கு வெளியில் தான் போகிறேன், பட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகவும் இருக்கட்டும். த ஆண்டனி இது எடுத்துனாரு, த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். பியூசியில் போய் சேர்ந்து 1ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்து கொண்டு போன ஒரு மாணவன், த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், என்ன சிந்திரன் ப்ரொஃபஸர். வி ஆர் பிளஸ்ட். அது போன்ற பேராசிரியர்கள்
குமரி மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஆங்கில பேராசிரியர். வெளு 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 வெளுன்னு அப்படி பிரிட்டிஷ்காரன மாதிரி இருப்பார். நாள் வகுப்பு நடக்கிற த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னுடைய ஆக்ட் 1 சீன் 1 அப்படி பேசி முடிச்சுட்டு மழை பெய்ந்த மாதிரி ஒரு 40 நிமிடம் வகுப்பை நடத்திட்டு ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் 60 ஸ்டூடெண்ட் இருக்கிறோம். அப்போ அவரு நான் மட்டும்தான் எழும்பி சொன்னேன், சார் புரியலை சார் அப்படி. அப்போ அவர் அடுத்த நாள் என்ன தெரியுமா சொன்னார், மண்டே கிளாஸுக்கு வரும்போது இன்று நான் நடத்தின வகுப்பை என்ன நடத்தினேன் என்பதை ஆங்கிலத்தில் எழுதி அந்த முதல் ஒரு நோட் புக்கு அதை என் டேபிளில் இருக்கணும், வச்சுட்டு நீங்கள் கிளாஸுக்கு உள்ளால வரணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அதையும் இங்கிலீஷில் தான் சொன்னார், இதை கேட்டு தெரிஞ்சுக்கோணும். அப்போ அடுத்த நாள் அதே மாதிரி மண்டே நான் எழுதிட்டேன். உட்காந்து அவர் என்னெல்லாம் சொன்னதாக நான் நினைச்சேன், உள்வாங்கி கொண்டதை அப்படியே எழுதுனேன். எழுதி புக்கில் வச்சுட்டு மண்டே கிளாஸ் வகுப்பில் கொண்டு வச்சுட்டு போயிட்டேன். அவர் வந்து அப்படி பார்த்துட்டு போயிட்டார். என் புக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும், அதை திறக்கவே இல்லை. அவர் சிறந்த ஆசிரியர்கள் என்பது அப்படிதான் இருப்பாங்க. அவ்வளோ அபத்தமாகத்தான் நான் எழுதியிருப்பேன்னு அவருக்கு தெரியும், திறக்கவே இல்லை. ஆனால் அவர் சொன்னார் ஒரு விஷயம், ஹைதர் நீ ஒரு நல்ல லிட்ரரி மேனா வருவ, கீப் இட் அப். அப்போ என்னன்னாக்கா நான் பயந்து வராமல் எழுதாமல் இருப்பேன்னு நினைச்சாரு. நான் எழுதி வச்சுட்டேன். அன்று விதைக்கப்பட்ட, ஆனால் அதுக்கு முன்னாலே தமிழில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. தமிழில் பேசுவது, பள்ளிக்கூட வாழ்க்கைகளில் போட்டிகளுக்கு போவது, விருதெல்லாம் வாங்க மாட்டேன், பேசுவேன். அப்போ தமிழை சிறப்பாக ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? தமிழ் என்று நான் சொல்லவில்லை, தாய்மொழி ஏன் சிறப்பாக தெரியணும்? சாலச்சிறந்த என்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அல்லவா? இங்கே வந்துடக்கூடிய டைமில் கூட ஒரு உரையாடல் நானும் சுவாத்தியும் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில், நடத்திட்டு இருக்கிற டைமில் ஒரு வேர்டு சொன்னாங்க, அந்த கன்சிஸ்டன்சி. இப்படிதானே, அடம் பிடிப்பது. அடம் என்று சொன்னவுடன் எனக்கு ஞாபகத்து வந்தது திண்ணக்கம். கேட்டேன், உங்க ஊர்ல திண்ணக்கம் என்ற சொல் இருக்கிறதா என்று கேட்டேன். தெரியல, உங்க மேடத்துக்கு தெரியல, எனக்கே மறந்து போனது. இந்த அடம் என்று சொன்னவுடன் நம்ம ஊர்ல எவ்வளவு திண்ணக்கம் பிடிச்ச பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்ணக்கம் நல்ல தமிழ் சொல். அது ஏன் ஞாபகம் வருது என்றால், நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய தாய்மொழியிலே ஆளுமையாக மாறுகின்றேனோ அதன் பிறகுதான் எனக்கு ஆங்கிலத்திலேயும் அந்த திறனை கொண்டு வர முடியும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, திடமாக இருக்கணும், இது இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் சொல்லக்கூடிய டைம்ல அதுக்கு நிறைய ஆங்கில சொற்களை சொன்னாங்க. உங்க மேடம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அது ஒரு தவம். கன்சிஸ்டன்சி. ஒரு பணிவன் பெறுவது என்பது வெறும் எழுதுவதல்ல, அது ஒரு தவம். 1000 பேர் சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்றேன்னு அப்படின்னு, இதோட ட்ரை பண்ணேன் இல்லையா அப்படின்னு. அப்படி ஒரு சொல்லே பயன்படுத்தாதே. இந்த தடவை நான் பெறுகிறேன், வெற்றி பெறுகிறேன், கிடைக்கல அடுத்த தடவை வெற்றி பெறுவேன், கிடைக்கல அடுத்த தடவை வெற்றி பெறுவேன். சும்மா சாதாரணமாக கஜினி முகமது படையெடுத்தது அப்படியெல்லாம் சொல்றது நம்மை நெகட்டிவாக செய்வது இல்லை. போராடுவது என்பது மனிதனுடைய அந்த ஒரு ஒன்றை வென்றெடுப்பது. எப்படி வென்றெடுப்பது? நம்முடைய பயிற்சிகள், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், நாம் மேற்கொள்ளக்கூடிய தீவிரமான அந்த ஈடுபாடு, இவை அத்தனைக்கும் மேலாக நாம் காட்டக்கூடிய அந்த டெடிகேஷன். இதிலிருந்து, இந்த இருக்கையிலிருந்து எழும்பி போகும்போது நான் இந்த பணியாளராக வெளியில் செல்வேன். அது ஒரு அசிஸ்டன்ட் வெட்டரினரி ஆபீசராக இருக்கலாம், ஒரு அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ, ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார், ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு டிஎஸ்பி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், ஒரு சிவில் சர்வீஸினுடைய ஐஆர்எஸ், ஒரு ஐஎஃப்எஸ், ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், எதுவாகவோ ஒன்றை நான் வென்றுவிட்டு செல்வதற்காகத்தான்
இதற்கு ஈடுபட்டு இருக்கிறேன், முயற்சி செய்வதற்கு அல்ல. அது நீங்கள் வீட்டிலிருந்தே பண்ணலாம். அந்த டெட்டர்மினேஷனை பெற வேண்டும். அந்த விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு வகுப்புகளை எவ்வளவு சிறந்த ஆசிரியர்கள் நடத்தினாலும் நம்ம வென்று ஒன்றும் முடியாது. நல்ல வெரி குட் மெட்டீரியல்ஸ் நீங்க நெட்டை திறந்தா உங்களுக்கு இன்று எதை குறித்து வேண்டுமானாலும் கிடைக்கிறது. வகுப்புல ஒழுங்காக வந்தா எல்லா நாலேஜும் கிடைக்குது. நோட்ஸ் தாராங்களா, அதை குறிப்பு எடுக்கிறோம். சிறப்பாக நம்மை நாம் செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் அதை வென்றெடுக்கக்கூடியது உங்களிடம்தான் இருக்கிறது. கேள்விப்பட்டேன் இந்த வருஷம் குரூப் 2A அண்ட் குரூப் 2ல 57 போட்டியாளர்கள் இங்கிருந்து வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். நான் இனி அவர்களை போட்டியாளர்கள் என்றோ பயிற்சியாளர்கள் என்றோ மாணவர்கள் என்றோ சொல்லாமல், இங்கிருந்து இத்தனை அரசு அலுவலர்கள் ஒரு ஆண்டில் வந்திருக்கிறார்கள் என்றால் இதை நான் வென்று செல்வேன் என்கின்ற ஒரு விடாப்பிடியான ஒரு தவம் அவர்களிடம் இருந்தது. அதை இந்த இன்ஸ்டிடியூட் சாத்தியமாக்கி தருகிறது. தன்னுடைய அபரிதமான விஷயங்கள். வெறும் அடம் மட்டும் இருந்து வீட்டில் இருந்துட்டா முடியாது. அதற்கான பயிற்சிகளை செய்வது. அதுபோன்று குரூப் 1ல் 6 பிள்ளைங்க 7 பேரா இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து வருதுன்னா இட்ஸ் நாட் ஏ மேட்டர். இது ஒரு வெறும் வேர்ட் ஆஃப் மவுத் அல்ல. ஒரு பெரிய காம்படிட்டிவ் உலகத்துல 21 லட்சம் பேர் இந்த தடவை குரூப் 4 எழுதி இருக்கிறாங்க. எத்தனை பேர் எழுதுனாங்க? 21 பேர் என்ரால் பண்ணியிருந்தாங்க. அவர்களில் அதுபோன்று குரூப் 2 குரூப் 1 பல ஆயிரம், குரூப் 2க்கெல்லாம் லட்சம். அதில் 57 பேர் என்பது ஒரு பெரிய ஷேர். ஒரு சின்ன புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஷிர்ஷா பை ஸ்வத்திகா என்கின்ற ஒரு ஸ்தாபனத்திலிருந்து, ஒரு அறிவு கோவிலிலிருந்து ஒரு 57 பேர் ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட சர்வீஸில் மட்டும் வருகின்றார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய செய்தி. நான் கூட கேட்டேன், உங்க மேடத்திட்ட கேட்டேன், ஏன் இதை நீங்க அதிகம் டிசெமினேட் பண்ணக்கூடாது? நேற்று நான் இந்த அரங்கத்தில் இருக்கும்போது கூட, பிஎஸ்ஜியில் இருக்கும்போது கூட, அவர்கள் ஒரு பொண்ணை நான் இப்படி டெப்டி கலெக்டர் அந்த கேடர்ல குரூப் 1 ஆபீசர் உருவாகி இருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்க கேட்கிற முதல் கேள்வி, எப்படி படிச்சா? ஆர்வமுள்ள ஆசிரியர் என்கிட்ட கேட்ட 2 பேருமே ஆசிரியர்கள். அந்த ஆசிரியரில் ஒரு ஆசிரியருடைய கணவர் ஏடிஎஸ்பி. எப்படி படிக்க வைக்கிறாங்க, எப்படி படிச்சாங்க, எங்க சேர்ந்தாங்க? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்னதான் அகாடமிகள் இவ்வளவு பிரபல்யமாக இருந்தாலும் கூட நெட் ரிசல்ட் என்னது இருக்குது? 1000 பேர் ஒரு இடத்தில் சேர்ந்து கொண்டு அதில் 100 பேர் செலக்ஷன் ஆவதற்கும், 200 பேர் 300 பேர் படித்துக்கொண்டு 50 பேர் என்பதற்கும் ஷேர் எவ்வளவு பெரிய ஷேர். 6ல் ஒரு பகுதி வெற்றி பெறுவது என்பது மிக இந்திய அளவிலே பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு கணிக்க முடிகிறது. அப்ப நம்ம அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டை சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு பணிகள், இன்ஸ்டிடியூட்டுகளுடைய பணிகள் இருக்கும் போதும் அது எப்படி சாத்தியப்படுகிறது என்றால், இங்கே வந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதல்ல, இங்கே வந்தால் நான் வேலையோடு வருவேன் என்கின்ற ஒரு தீவிரமான நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக பயிற்சி கூடங்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அகாடமியில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக இவ்வளவு வேலைகள்? அரசு வேலை எதை சாத்தியப்படுத்தும்? நான் பேசுறேன்னாக்க இன்னைக்கு 12 வருஷத்துக்கு பிறகு, பணி ஓய்வுக்கு பிறகு உங்களிடம் இருந்து பேசுகிறேன் என்றால், முதலில் என்னுடைய இயல்பாக எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சி, உடல் நலம் என்பது ஒரு பக்கம் இருக்கு. என் கூட பணி ஓய்வு பெற்ற, என் காலத்திலேயே 12 வருடம் பணி ஓய்வு பெற்றவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் வராத அளவுக்கான நிலையில் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள், தோழர்கள். எங்க வீட்டு கல்யாணத்துல கூட நிறைய நண்பர்களால் வர முடியல. ஏன் என்று சொன்னால், அந்த பயிற்சியின் போது, அவர்கள் பணியில் இருக்கும் போது வெறும் ஒரு
பொருளாதார வாழ்க்கையாக மட்டுமே அதை பார்த்து கொள்ளக்கூடாது. நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். நான் சொன்னேன் அல்லவா, எல்லா ஜன்னல்களையும் திறந்து 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 எளிமையாக வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். பாபு மொரார்ஜி தேசாயை குறித்து யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? அப்படி மொரார்ஜி தேசாய் தெரியுமா? தெரியும். என்னவா இருந்தார்? ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். எஸ், வெரி குட். ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் இந்தியாவிலே 2 முறை நிதி அமைச்சராக இருந்தவர். இல்ல, அவரே தான், நான் அவரையும் சொல்றேன். துணை பிரதமராக இருந்தவர். நேர்மையை பற்றி சொல்லும்போது he was the ICS officer. குஜராத் மற்றும் பம்பாய் ஒரே மாநிலமாக இருந்த காலகட்டத்தில் was the state officer. மும்பையும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சேர்ந்த ஒரு மாநிலத்தினுடைய சீனியர் ஆபீசர். அதிலிருந்து தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு, முதலமைச்சராக வர்றாரு. அவருடைய மகள் டாக்டர் படிக்கிறாங்க, MBBS படித்து கொண்டிருக்கிறார். கடைசி தேர்விலே அவர்களுக்கு அரியர் விழுந்து விடுகிறது. ஒரு ICS ஆபீசர், பெரிய இன்டெலிஜென்ட், தேசாயிடம் வந்து சொல்கிறார், அப்பா நான் மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் முதலமைச்சராக இருக்கிறதுனால உண்மையிலேயே மறு கூட்டலில் நீ வென்று விட்டால் கூட என்னுடைய அரசியல் பலத்தினால் நீ வந்ததாக ஆகிவிடும். அவர் நான் செல்ல அனுமதிக்கல. அந்த பொண்ணு சூசைடு பண்ணிடும். சூசைடு பண்ண பிறகு எங்க அப்பாவால எனக்கு என்னுடைய வாய்ப்பு இழந்தது அப்படி. அப்பா அவர் சொல்றாரு, பேட்டி காண்றாங்க தந்தையிடம், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படி. தன்னுடைய நான் தலையிட்டு அவள் வென்றிருப்பதை விட, தன்னுடைய தந்தை ஒரு நேர்மையான அலுவலர் என்பதை விட, அவளுடைய தற்கொலையில் தந்தை ஒரு நேர்மையான அலுவலர் என்கின்ற அடிப்படையில் அவள் என்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தாமல் இருந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தந்தை என்ற அடிப்படையில் அவருக்கு எவ்வளவு பெரிய துயரம் இருந்தாலும் கூட, இதெல்லாம் மொரார்ஜி தேசாயினுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் ஒரு ICS ஆபீசராக இருந்து வந்தவர். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவரை எப்பொழுது மேற்கோள் காட்டியிருக்க மாட்டேன். அவருக்கு பீரியட்ல தான், அவருக்கு பிறகுதான் எமர்ஜென்சி நேரத்தில் அவர் தான் இந்திரா காந்தி அம்மையாரை அவர் பதவி இழந்தவுடனே இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார். மிகப்பெரிய திட்டத்தை தந்தவர். எப்படி தந்தாருனாக்கா, இந்தியா முழுவதும் 1 ஃபுட் zone. எனக்கு தெரியும் 76 இந்த சம்பவம் நடக்குது. ரேஷன் கடையில சீனி அப்பெல்லாம் 2 ரூபாய்க்கு கிடைச்சா, 1.5 ரூபாய்க்கு கிடைச்சதுனாக்கா வெளியில 25 ரூபாவாக இருந்தது, அல்லது 10 ரூபாவாக இருந்திருக்கும். ஆனால் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அதே விலைக்கு பப்ளிக் மார்க்கெட்ல இருந்தது. அதுதான் நேஷனல் ஃபுட் zone. அதை அவர் டீக்ளேர் பண்றதுனால தமிழகத்திலே 450 அரசு ஊழியர்கள் பதவி இழந்தாங்க, வேலை குறைவுகள் வந்தது. அதுல நானும் ஒரு பாதிப்பு அடைந்தவர். retrenched from சர்வீஸ், தோ சர்வீஸ் கமிஷன்ல இருந்து வந்தாலும் மாற்று பணிகள்ல திரும்ப ஏறிட்டோம். நேர்மைக்காக அவர் வரும்போது ஒரு அரசியல் வாழ்க்கையிலும் கூட அவர் கற்றுக்கொண்ட அந்த சிவில் சர்வீஸிலே படித்த அந்த டிசிப்ளின், அவர் மறைந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே என்னால் பேச முடிகிறது. ஒரு கொஸ்டினாக கூட வரலாம் உங்களுக்கு, தேசாயை குறித்து ஒரு பதிவு வரும் என்றெல்லாம். அப்படி அவருடைய வாழ்க்கைகளை எல்லாம் மேற்கோளாக காணுவது, இது நம்ம படிக்கிறதன் மூலம், வெளியில் தேடுவது மூலம், இங்கே வகுப்பிலே நீங்கள் நடத்துவது போல பணிகளில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை நோட்ஸ் எடுப்பதனுடைய ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நாம் குறித்து வரும்போது, நான் 2022 தாலுகா புத்திரன் என்கின்ற ஒரு நூலினை பதிவு செய்தேன். தாலுகா புத்திரன் என்கின்ற நான் ரெவன்யூல இருந்து ஒர்க் பண்ணனால த மேன் ஆஃப் ரெவன்யூ, த சன் ஆஃப் ரெவன்யூ என்ற தலைப்பு அர்த்தம் தரும்படி தாலுகா புத்திரன், என்ன புத்திரன் சொல்றாங்க, மனுஷ புத்திரன் சொல்றாங்க, நான் தாலுகா புத்திரன் எழுது. இன்று நான் காலையில் வரும்போது இந்த பகுதியினுடைய ஒரு டெப்டி கமிஷனர் GST, அவர் IRS ஆபீசர்,
அவர்கள் என்னை சந்தித்தார்கள். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, சுவாத்தி மாதிரி, அவங்க பேட்ச் தான். சொல்றாங்க, அங்கிள் அந்த புத்தகம் என்னுடைய பேக்கில், கேரியர் பேக்கிலே இருக்குது. அந்த தாலுகா புத்திரன் என்பது என்னுடைய ரெவன்யூ சர்வீஸ்ல இதை போன்ற அந்த மொரார்ஜி தேசாயை அவர் பிரதமராக இருந்து பதவி விலகப்பட்டு 2 மாதங்களுக்கு பிறகு ஊட்டியில் அவரை நான் சந்திக்கிறேன். நாங்க ஒரு தமிழ்நாடு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் போர்டினுடைய ரிசர்ச் அசிஸ்டன்ட். அப்ப நான் அந்த மீட்டிங் ஊட்டியில நடக்குது. சிஎம் மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் நடத்துறாரு. அவர் ட்ரைபல் கவுன்சிலுடைய சேர்மன், நான் அந்த ட்ரைபல் அசிஸ்டண்டா இருந்தனால போயிருக்கிறேன். தமிழகம் கட்டிடத்தில் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. வெளியில ஏதோ ஒரு திரைப்பட சினிமா ஷூட்டிங் நடக்குது. இந்த மொரார்ஜி தேசாய் சாதாரணமாக அந்த பார்க்கில் நடந்து போறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது! இந்தியாவினுடைய பிரதம மந்திரி தேசாய் போறாருன்னு சொன்னோன்னா, பேர் சொன்னோன்னா சிரிச்சிட்டு போறாரு. இன்று இதெல்லாம் சாத்தியப்படுமா? அந்த எமர்ஜென்சி எலெக்ஷனுக்கு பிறகு சென்னை ஹாரிஸ் ரோடுல, புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோடுல அது 2வது அப்பதான் திரும்ப எலெக்ஷன் வருது. 78 79 மறு தேர்தல் வரும்போது இந்திரா காந்தி அம்மா அந்த ஹாரிஸ் ரோட்ல சாதாரணமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளும் போது எதிர்காலத்தில் இதை பேசுவதற்கு, ஒரு தலைமுறையில் பேசுவதற்கு, அரசியல் நேர்மை என்றாலும் பொது வாழ்க்கை நேர்மை என்றாலும் எப்படி பேசுவது? இது போன்ற பயிற்சிகள் ஏன் அரசு பணியில் வர வேண்டும்? இதுதான் டாபிக். நிறைய இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது. பொருளாதார பணிகளை நாம் வென்றெடுக்க முடியும், பொருளாதார திறனை பெற முடியும். ஆனால் ஏன் அரசு பணி என்றால், எங்க ஊர்ல ஒரு மலர் பெண்கள் குழு என்று ஒன்று இருக்கு. 10,000 குழுக்கள். எவ்வளவு? ஜஸ்ட் இமேஜ். 10,000 குழுக்கள், 1,00,000 உறுப்பினர்கள், பெண்கள். பினான்சியல் இந்த மாதிரி மலர் குழு, பெண்கள் குழு இருக்கலாம். அந்த மலர் குழுவை என்பது அதற்கான ஒரு ஸ்தாபனம் இன்று இருக்கிறது. நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் வரக்கூடிய நெடுஞ்சாலை சாலை ஓரத்துல மலர் அலுவலகம் இருக்கிறது, பாறையினுடைய ஓரத்தில். அப்படி அந்த குழுவினுடைய அவர்களுடைய இயர்லி டிரான்சாக்ஷன் more than 5,000 crores. இன்றைக்கு பெண்களாக திரண்டிருக்கக்கூடிய ஒரு மலர்குழு. அந்த குழு அமைக்கிற நேரத்துல அது உருவாகுது. அப்ப அந்த பகுதி ஒரு 99 வருடங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்ட, லீஸ் கொடுக்கப்பட்ட, அரசால் ரிலீஸ் விடப்பட்ட ஒரு பாறை அடி, அது மலை அடிவாரம். நான் அப்போது அறிவொளி இயக்கத்திலே இருக்கிறேன். அரசு பணியிலிருந்து டெபுடேஷன் 2 வருஷம் டோட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராமில் நான் செயல்படுறேன். அந்த நேரத்தில் அந்த லீஸ் முடங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெண்கள் திரளாக 1000 பெண்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அப்போ அரசு வழியினுடைய வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களை திரட்டி அதற்கான ஒரு மலர் குழுவை, பெண்களுக்கான ஸ்தாபனம் ஒன்று உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறாங்க. எந்த பகுதியில் போனாலும் அந்த பில்டிங், அந்த இடத்த பெறுவதற்கான எப்படி பெறணும்னு உள்ளது யாருக்கும் தெரியாது. அறிவொளி முடிந்து நான் பணியில் வாரேன். கேட்குறாங்க. அதில் இருந்த லீடிங் ப்ரொஃபஸர்ஸ் ஹைதர், நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் தானே இருக்கிறீங்க, இந்த ரெவன்யூ மேட்ரு என்ன பாருங்களேன். அப்போ அந்த லீஸ் டிஸ்கண்டினியூ ஆகி முடிக்கப்பட்டு பலரும் அதற்கான மாற்று வழிகளில் அந்த இடத்தை பெறுவதற்காக முயற்சி செய்யும் போது அந்த அலுவலகத்தில் நான் இருந்து அந்த கோப்பினை மீட்டெடுத்து, அந்த பணிகாலத்திலே கலெக்டரோட நேரடியான தொடர்புகள் இருந்து, அறிவொளியில் நாங்கள் இருந்தேன், கொடுத்து, சார் இது இந்த பர்பஸுக்கு. அந்த கலெக்டர் மோர் இன்வால்வ்டு, ஆர்என் சௌபை. அப்போ எங்கள் கலெக்டர், நான் ஒரு ஏரியாவினுடைய கோஆர்டினேட்டர், ஒரு யூனியனுடைய கோஆர்டினேட்டர். சார் இப்படி ஒரு ஃபைல் இருக்குது, அது இந்த இதுக்கு செய்யலாமே, செய்துருவோம். இன்று அது மலர்னுடைய ஸ்தாபனமாக இருக்கிறது. அதனுடைய கிரவுண்ட் வேல்யூ 5 கோடி. ஒரு சாதாரண அரசு ஊழியன் ஒரு பணியில் இருக்கும்போது தன்னை வளப்படுத்திக் கொள்வதை போன்று தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் எப்படி வளர்த்தெடுக்க முடியும் என்பதற்கு ஒரு சின்ன வேலை தான் நான் செய்தேன். மூடி கிடந்த அந்த கோப்பினை ரெக்கார்டில் இருந்து தோண்டி எடுத்து கலெக்டருடைய நேரடியாக பேசும்போது
அந்த கலெக்டரும் அறிவொளி கலெக்டராக இருந்ததனால் அவருடைய கீழாக நான் பணிபுரியும் போது அந்த வாய்ப்பினை பயன்படுத்துவதற்கு அன்றைக்கு பல முதலைகள் ஈடுபட்ட பிறகு முடியாத ஒரு விஷயம் ஒரு சாதாரண அரசு பணியாளனால் முடிகிறது என்றால் அதுதான் அரசு பணி. இன்று ஒரு சின்ன கேஸ் வந்துருதுன்னு வச்சுடுங்க, நானும் இந்த தம்பியும் அக்யூஸ்ட் 1, நான் அக்யூஸ்ட் 2, இவரு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. கோயம்புத்தூர் வடக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு வழிப்பறின்னு சொல்லியே பிடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க. போனா நான் அக்யூஸ்ட் 1 ஆகும். நான் தான் கத்தியை காட்டி வழி பறிச்சேன். இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா சொல்லுவார்? வாட் ஆர் யூ? சார், நான் ஆம் ரிட்டையர்டு டெப்டி கலெக்டர். உட்காருங்க சார். நான் அக்யூஸ்ட் 1 ஆகும். அக்யூஸ்ட் 2 என்னப்பா? நான் அங்கே இருக்கிறேன் சார். சட்டை கலத்திட்டு இருக்கல ஏரியா அப்படி. இதெல்லாம் இதற்காக அரசு ஊழியராக வரணும்னு நான் சொல்லல. சில விஷயங்கள் அரை காசு சம்பளம்னாலும் அரண்மனை சம்பளம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? அரை காசு சம்பளம். அப்போ காசு இருந்து, நீங்கெல்லாம் காசு உள்ள காலத்தில் இல்லை. அரை காசு சம்பளம்னாலும் அரண்மனை சம்பளம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையிலே நாம் படிப்பு ஒரு பக்கம், தேடல் ஒரு பக்கம், வேலை என்பது முக்கியமான பக்கம். இந்த சமூக நீ ஒரு அரசு பணியாளராக இருக்கும்போது ஒரு சிறந்த அரசு பணியாளராக உருவாக வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி போய் படிக்காண்டாம். பிளிட்ஸ் ஆர்என் சோபே பிளிட்ஸ் கே அப்பாஸை நீங்க படிக்காண்டாம். ஆனால் இந்திய சமூகத்தை குறித்து, நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை குறித்த உள்ள ஒரு தெளிவான புரிதல் வேண்டும். இந்த ஆளுமைகளையும் கூடவே வளர்த்தெடுக்கும் போது நம்ம நாளைக்கு நான் ஒரு வருவாய்த்துறையில் இருந்தேன். திடீர்னு ஒரு மனிதநேய வார விழா ஒரு வாரம் நடத்தணும். 12 டெப்டி கலெக்டர்ஸ் எங்க கூட இருப்பாங்க. கலெக்டர் யாரை கூப்பிடுவாரு? ஹைதர், கம், இதை எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ், யூ டேக் இட். எதற்காக என்றால் இந்த புற அறிவுகளும் சமூகம் சார்ந்த விஷயங்களாகிய நாம் பெற்றுக்கொள்வது. அல்லது எட்டயபுரத்தில் 100ஆண்டு விழா நடைபெற்றது, பாரதியினுடைய 100ஆண்டு விழா. நான் அப்போ டைரக்டரேட்ல இருக்கிறேன் சென்னையில். ஐ வாஸ் வெரி யங் பாய், ஒரு 28 வயசு 27 வயசு தான் அப்போ எனக்கு. எட்டயபுரத்தில் பாரதி விழா நடக்கும்போது முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க, இதை சிறப்பாக செய்யணும். எங்க கமிஷனர் சொல்றாரு, நம்ம அணிதான் இதுல வெற்றி பெறணும். நாங்க ஆதி திராவிடர் நலத்துறையில அப்ப இருக்கிறேன். கலெக்டர், என்னுடைய டைரக்டர் பி.எல். பொன்னுசாமி ஐஏஎஸ். அப்படி பேசினா ஒத்தல்லோ மேக்பத் எல்லாம் அப்படி நின்று பேசக்கூடிய ஆளு. எனக்கு அவர் பவானி சாகர்ல ட்ரைனிங் மாஸ்டரா இருந்த ஆளு, ஃபேக்கல்டி. ஹி வாஸ் மை பிரின்சிபல் தேர். அவரு எனக்கு டைரக்டரா இருக்கிற டைம்ல நான் அந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறேன். அப்ப அவரு கூப்பிடுறாரு, ஹைதர், இந்த எட்டயபுரத்துல இருக்குது. இப்ப அவர் என்ன சொல்லி, என்ன சார் செய்யணும்? அந்த ஸ்டால் போட்டியில நாம தான் வெல்கிறோம், டூ இட். 40,000 ரூபா அந்த காலத்துல ஸ்டாலுக்கு சாங்ஷன் ஆகி வந்துட்டு செக்கை என் பேர்ல போட்டு தந்துட்டாரு. வாட் எவர் யூ வாண்ட், நீ செய். விஷயம் இந்த இதுல நம்ம வெற்றி பெற ஆக வேண்டும். அப்போ எல்லா அரசு ஊழியர்களாக இருந்தா என்ன செய்வாங்க? அது ஒரு ஸ்டைல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 4 பேரை கூப்பிடுவார், தாசில்தாரை கூப்பிடணும், வில்லேஜ் ஆஃபீஸரை கூப்பிடு, இதை செய்யடான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா நாம் என்ன போகும்போது பாரதியினுடைய அவன் வாழ்க்கை தானமாக வணங்கி கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தையும், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிகள் தோறும் 2 பள்ளின்னு சொன்ன அவன் விஷயமாக இருக்கட்டும், பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலைன்னு சொன்ன அவனுடைய விடுதலை ஆர்ப்பாக இருக்கட்டும், ஆடுவோமை பள்ளு பாடுவோமை என்கின்ற அவனுடைய சுதந்திர வேள்வியாக இருக்கட்டும், அல்லது இப்படி ஒவ்வொன்றையுமே அதை நாம் அதில் குறித்த ஒரு வாசிப்பும் ஒரு அனுபவமும் ஒரு ஈடுபாடும் இருந்த நேரத்தில் அவற்றையே ஸ்டால் ஆகணும். அதிர்ஷ்யமாக அந்த ஆண்டு அந்த ஸ்டால்ல எங்களுக்கு தான் அவார்டு. இது ஒரு சின்ன விஷயம் அல்ல. அதன் மூலம் என்னுடைய டைரக்டருக்கு என்ன கிடைச்சதுனாக்கா, எம்.ஜி. ராமச்சந்திரன் வாங்க பொன்னுசாமின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஆபீசர் இடத்துல அப்போது வந்த இந்திய ஜனாதிபதியினுடைய உரையை மொழி மாற்றம் செய்வதற்கு, டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவதற்கு பொன்னுசாமிக்கு கொடுத்தார் அவர். அதன் மூலம் அவர் அந்த குட் நேம் பெறக்கூடிய நேரத்தில் என்ன ஆச்சுதுனாக்கா, பணி ஓய்வு பெறுவதற்கு முந்தின மாதம் அவரை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய உறுப்பினராக எம்ஜிஆர் ஒரு ஆணை போட்டார். அதன் மூலம் என்னன்னாக்கா, ரிட்டையர்ட் ஆனாலும் 5 வருஷம் அரசு பணியில் இருக்கக்கூடிய.
இது எதுக்கு என்றால் 1000 IAS ஆபீசர்ஸுக்கு இடையில அவர் ஒரு படித்த மாணவராக இருந்தார், படித்து கொண்டே இருக்கவராக இருந்தார். அதுதான் அதுல விஷயம். படித்த அறிஞர்களுக்கு இடையிலேயும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது மட்டும் இல்லை, சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிறையிலே அவனை அடைத்து இருக்கும்போது அவருடைய நண்பர் சொல்கிறார், நீ இந்த நள்ளிரவிலே விடுதலை பெற்று விடலாம், தப்பிச் சென்று விடு. அவருக்கு அடுத்த நாள் விஷக்கோப்பை, இந்த விஷத்துக்கு பேர் என்னது ஞாபகம் இருக்கா? ஒரு விஷக்கோப்பையாகவும் கொடுப்பாங்க. அந்த விஷத்தை அருந்தி அவர் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் சொல்கிறார் நண்பரை பார்த்து, இந்த விஷம் எப்படி வேலை செய்கிறது என்பதை எனக்கு சொல்லித் தரலாமா? இந்த அறிவையும் பெற்றுக்கொண்டு நான் சாவதற்கு விரும்புகிறேன். இதை கூட தெரியாமல் நான் சாவதற்கு விரும்பவில்லை. ஏனென்று கேட்டால், நான் தப்பித்து சென்று விட்டால் கிழவன் தப்பிட்டான ஊர் மகிழ்ச்சி தான் பெறும். நான் செத்து விட்டால் இந்த போராட்டத்திலே, சிந்தனைக்கான போராட்டத்திலே, அறிவை தேடின போராட்டத்திலே நான் கைதாகி என்னை கொன்று விட்டால் சாக்ரட்டிஸ் ஏன் கொல்லப்பட்டான் என்று 10 பேர் கேட்பார்கள். அதை 100 பேர் கேட்பார்கள், 1000 பேர் கேட்பார்கள், இந்த தேசமே கேட்க தொடங்கும். அதுதான் அறிவை தேடுவதில் உள்ள ஒரு விஷயம். படிப்பு என்பது டெடிகேஷன் என்று சொல்கிறோம்ல. பகத்சிங் தூக்கில போடணும், தீர்ப்பு போட 24 வயது, பகத்சிங் 25 வயது. தூக்கு மேடையிலே அவரை டேட்டும் குறிச்சிட்டாங்க. இந்தியாவில் ரொம்ப பதட்டமான ஒரு சூழல், அரசியல் சூழல் உருவாகுது. காங்கிரஸுக்கே நெருக்கடி வருது, காந்திக்கு நெருக்கடி வருது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ரகசியமாக கூடி முந்தின நாளே அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சொல்றாங்க. பகத்சிங்கினுடைய வழக்கறிஞர் வாரார். பகத்சிங் சொல்கிறாரு, நாளை வரும்போது த ரெவல்யூஷனரி லெனின் என்கின்ற புத்தகத்தை எடுத்து வாருங்கள், எனக்கு படிக்கணும். அடுத்த நாள் கொண்டு போய், அதற்கு முன்னாலேயே தீர்ப்பு, அவரை தூக்கில போடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அட்வொகேட் அந்த புத்தகத்தோட தான் போறார். பகத்சிங்குக்கு அந்த செய்தி சொல்லியாச்சு, காலையில் உங்களை தூக்கிலிட போகிறார்கள். பகத்சிங் அந்த செய்தியை வழக்கறிஞர் சொல்ல சொல்ல பகத்சிங் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறார் என்றால், இந்த சாப்டரை முடிக்க விட மாட்டாங்க போல இருக்கு. அப்போ உங்க ஏஜ் தான் பகத்சிங், உங்களை விட இளைஞர். பேரறிஞர் அண்ணா உடல் புற்று நோய்க்காக அமெரிக்கா போகிறார். அவருக்கான மருத்துவ சிகிச்சைக்கு சொல்லப்படுகிறது, அறுவை சிகிச்சைக்கு. அவர் ஒரு நூலை படித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு கிறிஸ்டியன் சொல்லக்கூடிய பேர்ல வரும், மறந்து போயிடுச்சு. டாக்டர் காலையில ஆபரேஷனுக்கான முன் தயாரிப்பு, ப்ரீ ஆபரேட்டிவ் வேலைகள்ல இறங்கும் போது டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு நாள் தள்ளி போடலாமா என்னுடைய அறுவை சிகிச்சை? அண்ணாவுக்கு தெரியும் அந்த அறுவை சிகிச்சையினால் தாம் இறந்து போகலாம் என்று. ஒரு நாள் தள்ளி வைங்கள, நான் இதை படிச்சு முடிக்கிறேன். பாரதி இங்கிருந்து எட்டயபுரம் மகாராஜா அவரை எல்லாரையும் ஒரு சந்தோஷத்துல ஆளுக்கு 1000 ரூபாவோ 100 ரூபாவோ அந்த காலத்துல கொடுத்து சென்னைக்கு அனுப்புவார். எல்லாரும் அப்ப 100 ரூபான்னா நினைச்சு பாருங்க, நான் சொல்றது போன நூற்றாண்டுல அந்த 100 ரூபாய்க்கு ஆபரணங்கள், பட்டு மாளிகைகள் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில மாட்டு வண்டிகள்ல வரும்போது பாரதியும் வருகிறான். அதே பாரதிக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புவார். அந்த மாட்டு வண்டி முழுவதும் புத்தகங்கள். செல்லம்மா எப்படி இருப்பா? காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள், கடலும் வானும் எங்கள் தோட்டம் என்று பாடினான்ல. காக்கை குருவி எங்கள் ஜாதினாக வீட்டுல உலைக்கு போடக்கூடிய அரிசி தூக்கி காக்கைக்கு போட்டுக்கிட்டாங்க பாடினான். அந்த அறிவை தேடுவது, அறிவை விரிவை செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை. யார் எழுதின பாடல் சொல்லுங்க? கொஸ்டின்ஸ். மானுட சமுத்திரம் நான் என்று கூ, ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உந்தன் மானுட பிறப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த இப்பட்டாளம்,
என் குலம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகொள் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு. அறிவை எதுக்கு விரிவு செய்யணும்? விசால பார்வையால் விழுங்கு மக்களை, எல்லா மக்களையும் அந்த தேடுவது, அறிவை விரிவு செய்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையை மிக உன்னதமான பாதைகளிலே இழுத்து செல்லும். அந்த அறிவு இருக்கும் போதுதான் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அதற்கான முக்கியமான இது ஆங்கிலத்தை நீங்கள் நன்றாக பயிற்சி பெற வேண்டும். ஆங்கிலத்தை நீங்கள் நன்றாக பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் நல்ல ஆங்கிலம் எழுதுகிறீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு தாய்மொழியிலே நல்ல பயிற்சி இருக்கிறது என்பது அர்த்தம். கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூருடைய அந்த நொபேல் பரிசு பெற்ற நூல் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு தெரியுமா? இருக்காது. அவரேதான் மொழிபெயர்த்தார். கேட்டதற்கு சொல்கிறார், என்னுடைய வங்க மொழியிலே எனக்கு இருந்த ஆளுமையின் காரணமாகத்தான் ஆங்கிலத்திலேயே அந்த தாய்மொழியில் ஒருவன் தேர்ச்சி பெறும்போது அது தன்னுடைய மொழியில். அடம் என்று சொன்னவுடன் எனக்கு திண்ணக்கம் என்கின்ற வார்த்தை எப்படி ஞாபகத்துக்கு வருகிறது? அப்படி ஒவ்வொரு சொல்லும் இதுக்கு தமிழ் என்ன என்று நான் யோசிக்க கூடாது, இதற்கு ஆங்கிலம் என்ன. அதை நீங்கள் விடாமுயற்சியோடு செய்யும்போது நிச்சயமாக வென்றெடுக்க முடியும். அறிவு அந்த வெறும் பொருளை ஈட்டிக்கொண்டு ஒரு பென்ஷனை வாங்கிக்கிட்டு வீட்டோட இருப்பதல்ல. அதற்காக வேண்டிய அரசு பணிகளுக்கு போகவும் கூடாது. அரசு பணி என்பது மக்களுக்காக, மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை பெற்றது. அதை போன்ற என்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல கவிஞராக நீங்க வந்திருக்கீங்க. என்ன எழுதியிருக்கேன், நிறைய எழுதுறேன், 40 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். கேட்பாரு என்கிட்ட, ஒரு பெரிய கவிஞர் கேட்டார், அப்துல் ரஹ்மான், கவிக்கு அப்துல் ரஹ்மான் கேட்டாரு, ஏன் தம்பி நீ அதை விட்டுட்டு கவிதை உலகத்துல நீ கால் பதிக்க கூடாது, நீ ஒரு பெரிய கவிஞராக, திரைக்கவிஞராக கூட வரலாம். நான் ஒரு திரைக்கவிஞராக இருந்து நல்ல பாடல்கள் எழுதலாம், ஒருவேளை வாய்ப்புகள் கிடைக்கும், மேத்தாவுக்கு கிடைச்ச மாதிரி, சிற்பி கிடைச்ச மாதிரி. ஆனால் என்னிடம் சான்றிதழ் வாங்கி சென்ற பல்லாயிரம் இளைஞர்களை நான் பார்க்கிறேன் அல்லவா. இந்த திருப்தியை என்னுடைய எந்த விருதுகளும் எந்த கவிதையும் எனக்கு தராது. ஒரு இராணுவத்திலே அடிபட்டு செத்து அவனுடைய புனித உடல் வரும்போது அவனை எடுத்து சென்று மரியாதை செய்யக்கூடிய நேரத்தில் நான் போகின்றேன். ஒரு அனுபவம், அந்த இராணுவத்தில் இருந்த பையனுக்கும் சான்றிதழ் நான் தான் கொடுத்திருக்கின்றேன். வேலையில் சேரும்போது அவனை மரியாதைக்காக தூக்கி வரக்கூடிய அந்த இராணுவ சிப்பாய்களுக்கான கூட்டத்திலும் 2 நான் சான்றளித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தான் லைஃப்ல. வாழ்க்கை என்பது சில வேல்யூஸ் நம்மிடம் ஃபார் கேரக்டர் அண்ட் குட் கான்டக்ட் என்று சான்றிதழ் சென்று இராணுவத்தில் சேர்ந்த ஒருவன் ஒரு தியாகியாக உடலாக வருகிறான். அவனை சுமந்து வரக்கூடியவனும் அவர்களிலும் ஒருவன் நாம் குட் கேரக்டர் பையன் என்று சான்றளித்த ஒரு மாணவன் அல்லது ஒரு வேலை பெற்றவன் சொல்லும் போது அந்த நிறைவை எந்த திரைப்படங்களும் எந்த விருதுகளும் தந்து நம்மை தராது. அது நம்மளை இயக்கும். அந்த வெற்றியிலே நீங்கள் பல்வேறு துறை சார்ந்த பயிற்சிக்கும் தேர்வுக்குமாக களத்தில் இறங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள், நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய பொருளாதார சூழலோடும் வந்திருக்கிறீர்கள். நன்றாக உங்களுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஃபேக்கல்டிஸும் இங்கே அமைந்திருக்கிறது. நன்றான அதை நிர்வகித்து சொல்லக்கூடிய, உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய சிறந்த ரிசோர்ஸ் பர்சன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இனி அந்த பதவியை வெற்றி எடுப்பது என்பதுதான் உங்களுடைய பணி. தேர்வு எழுதுவது அல்ல, வெற்றி பெறுவது என்பதுதான் நம்முடைய பணி. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். 100 பேர், 150 பேர், 120 பேர் எழுதின குரூப் 2வில் 57 பேர் தேர்வு பண்ணக்கூடிய, ஒரு 200 பேர்ல 57 பேர் தேர்வு செய்யக்கூடிய ஒரு இந்த சிக்ஷா ஸ்வதிகா என்கின்ற இந்த நிறுவனத்திலே பெற முடியுது என்றால் உங்களாலும் வெற்றி பெற முடியும். இந்த நல்ல வாய்ப்பினை, உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமிதமாக நான் கருதி, இந்த ஒரு போட்டோ யாராவது க்ளோஸ் அப்ல
கருதி இந்த வாய்ப்பு தந்த அருமை மகள் சுவாதிக்கு என்னுடைய நன்றி நிறைந்த வாழ்த்துக்களையும், சேகர் என்னை போன்று எங்கள் அரசு துறையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு குடும்பம் என்கின்ற அடிப்படையிலே எனக்கு அவர்களை ரொம்ப தெரியும், குழந்தை உட்பட. அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு சூழலில் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பகுதியிலே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். வெல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எதிர்காலமும் வசந்தங்களாக நிறைக்க வேண்டும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.